போட்டித் தேர்வுக்காக எதிர்நோக்கி படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஆடியோக்கள் அனைத்தும் தொடர்ச்சியாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். போன ஆடியோவில் ஒரு வினா கேட்டிருந்தோம். அதற்கு நிறைய பேர் ரொம்ப அழகாக சிறப்பாக பதிலளித்த அனைவருக்கும் முதலாவது எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இப்பொழுது அதற்கான விடைகளை நாம் பார்க்கலாம். புவி மாதிரி வடிவமைப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா தாலமி. புவி மாதிரி வடிவமைப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா தாலமி என்பதுதான் மிகச்சரியான பதில். இது பார்த்தீங்கன்னா இந்த வினா ப்ரீவியஸ் இயரில் ஆல்ரெடி கேட்ட கொஷின். ஸோ அதனால் என்றைக்குமே மறக்காதீங்க. இப்படிப்பட்ட வினாக்களை நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு ஆடியோவிலையும் நாங்கள் கொடுத்துக்கிட்டே வரோம். நிறைய பேர் ரொம்ப சூப்பராக பதில் சொல்கிறீங்க. ஸோ இது மூலமாகவே நீங்கள் எந்த அளவுக்கு உழைத்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்றதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள முடிகிறது. என்றைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த முயற்சிக்கேற்ற முடிவும் உங்களுக்கு வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முயன்றால் முடியாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்வார்கள். அதாவது நம்மளால் எந்த ஒரு செயலையுமே முயற்சி செஞ்சோம் அப்படின்னா அதற்கான வெற்றி நமக்கு அருகிலே இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்திற்கான முக்கிய தினங்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க ஆடியோக்குள்ள போகலாம். உள்ளாட்சிகளுக்கான தினம் மற்றும் எல்லை போராட்ட தியாகிகளுக்கான தினம். விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 கடைபிடிக்கிறாங்க. நல்லா பாருங்க. உள்ளாட்சிகளுக்கான தினம் அல்லது எல்லை போராட்ட தியாகிகள் தினம். விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 1. அடுத்த வினாவை பார்க்க போறோம். தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 7. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 7 கடைபிடிக்கப்படுகிறது. அதே மாதிரி உலக புற்றுநோய் தினம் எப்போ கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் பிப்ரவரி 4. சரியா? உலக புற்றுநோய் தினம்னா பிப்ரவரி 4. இங்கே தேசிய புற்றுநோய் தினத்தினுடைய விழிப்புணர்வு தினம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 7. அடுத்த வினாவை பார்க்க போகிறோம். தேசிய குழந்தைகள் தினம். விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 14. ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் நம்ம தேசிய குழந்தைகள் தினமாக கொண்டாடி வருகிறோம். தேசிய குழந்தைகள் தினம். விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 14. அடுத்த வினாவை பார்க்கலாம். உலகளாவிய குழந்தைகள் தினம். விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 20. உலகளாவிய குழந்தைகள் தினம். விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 20. அடுத்த வினாவை பார்க்கலாம். தேசிய சட்ட நாள் அல்லது இந்திய அரசியலமைப்பு சாசன தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை நவம்பர் 26. தேசிய சட்ட தினம் அல்லது இந்திய அரசியலமைப்பு சாசன தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா விடை நவம்பர் 26. இந்த நவம்பர் 26 1949 தான் இந்த அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பின்பு அது அங்கீகரிக்கப்பட்டு எப்போது வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 1950 இந்த குடியரசாக அறிவிக்கப்பட்டது. அடுத்த வினாவை பார்க்கலாம். தேசிய கொடி தினம். விடை நவம்பர் 30. தேசிய கொடி தினம். விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 30. அடுத்த வினாவை பார்க்கலாம். தேசிய கல்வி தினம். விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 11. தேசிய கல்வி தினம். விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 11.
இந்த தேசிய கல்வி தினம் பார்த்தீங்கன்னா யாருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுறாங்கன்னா, நம்ம விடுதலை பெற்ற இந்தியாவினுடைய முதல் எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் இந்த தேசிய கல்வி தினமாக கொண்டாடி வர்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷத்துலேருந்து கடைபிடிக்கிறாங்கன்னா 2008ஆம் ஆண்டிலிருந்து இந்த தினத்தை தேசிய கல்வி தினமாக அபுல் கலாம் ஆசாத் அவர்களின் பிறந்த தினத்தை கடைபிடிச்சுக்கிட்டு வராங்க. சரியா? ஓகே, அடுத்த வினாவை பார்க்கலாம். உலக நிமோனியா தினம் விடை நவம்பர் 12. உலக நிமோனியா தினம் விடை நவம்பர் 12. அடுத்த வினாவை பார்க்கலாம். கருப்பு பண ஒழிப்பு தினம் அல்லது உலக கதிர்வீச்சு தினம் விடை நவம்பர் 8. கருப்பு பண ஒழிப்பு தினம் அல்லது உலக கதிர்வீச்சு தினம் விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 8. அடுத்த வினாவை பார்க்கலாம். உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் விடை நவம்பர் 5. உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 5. இந்த சுனாமி பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன சொல் பார்த்தீங்கன்னா ஜப்பானிய சொல். சரிங்களா? ஓகே, அடுத்த வினாவை பார்க்கலாம். உலக அறிவியல் தினம் விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 10. அதே நாளில் இன்னொரு தினமும் கொண்டாடுறாங்க. அதாவது நோய் தடுப்பாற்றல் தினம் அல்லது உலக போக்குவரத்திற்கான தினம். இந்த 3 தினமுமே இந்த நவம்பர் 10 கொண்டாடுறாங்க. நல்லா பாருங்க. உலக அறிவியல் தினம் மற்றும் நோய் தடுப்பாற்றலுக்கான தினம் அல்லது உலக போக்குவரத்திற்கான தினம், இந்த 3 தினமுமே நவம்பர் 10ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. ஓகேவா? அடுத்த வினாவை பார்க்கலாம். உலக நீரிழிவு தினம் விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 14. உலக நீரிழிவு தினம் விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 14. அடுத்த வினாவை பார்க்கலாம். உலக சகிப்புத்தன்மை தினம் விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 16. உலக சகிப்புத்தன்மை தினம் விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 16. அடுத்த வினாவை பார்க்கலாம். உலக கழிப்பறை தினம் விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 19. உலக கழிப்பறை தினம் விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 19. இந்த நவம்பர் 19 பார்த்தீங்கன்னா உலக ஆண்கள் தினம், அதுவுமே இந்த நவம்பர் 19 கடைபிடிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த வினாவை பார்க்கலாம். உலக தொலைக்காட்சி தினம் விடை நவம்பர் 21. உலக தொலைக்காட்சி தினம் விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 21. அடுத்த வினாவை பார்க்கலாம். தேசிய சர்க்கரை நோயாளிகளுக்கான தினம் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் 14 தான். ஒரே கொஷின் எப்படிலாம் இருக்குன்னு பாருங்க. தேசிய சர்க்கரை நோயாளிகளுக்கான தினம் விடை நவம்பர் 14. அடுத்த வினாவை பார்க்கலாம். சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை தடுப்பு தினம் விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 25. சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை தடுப்பு தினம் விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 25. அடுத்த வினாவை பார்க்கலாம். தேசிய பத்திரிகையாளர்கள் தினம் விடை நவம்பர் 17. தேசிய பத்திரிகையாளர்கள் தினம் விடை நவம்பர் 17. அடுத்த வினாவை பார்க்கலாம். தமிழ் அகராதிகள் தினம் விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 8. இது பார்த்தீங்கன்னா யாருடைய பிறந்த நாளில் இந்த தினத்தை கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் என்ன செய்கிறாங்கன்னா தமிழ் அகராதிகள் தினமாக நவம்பர் 8ஆம் தேதியை கொண்டாடுறாங்க. நல்லா பாருங்க. தமிழ் அகராதிகள் தினம் விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 8. வீரமாமுனிவர் அவர்களின் பிறந்த தினத்தை தமிழக அரசு அகராதிகள் தினமாக கொண்டாடி வருகிறது. ஓகே, அடுத்த வினாவை பார்க்கலாம். தேசிய சட்ட சேவை தினம். நல்லா பாருங்க. அந்த ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், அதுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. தேசிய சட்ட சேவை தினம் விடை நவம்பர் 9.
தேசிய சட்ட சேவை தினம். விடை நவம்பர் 9. அடுத்த வினாவை பார்க்கலாம். தேசிய பால் தினம். விடை நவம்பர் 26. இது பார்த்தீங்கன்னா இந்த வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய வர்கீஸ் குரியன் அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் என்ன செய்கிறாங்கன்னா தேசிய பால் தினமாக அனுசரிக்கிறாங்க. நல்லா பாருங்க, தேசிய பால் தினம். விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 26 வர்கீஸ் குரியன் அவர்களின் பிறந்த தினத்தை தேசிய பால் தினமாக அனுசரிக்கிறாங்க. அதே மாதிரி உலக பால் தினம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் 1. சரிங்களா, அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்து வினாவை பார்க்கலாம். தியாக திருநாள். விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 18. இந்த தியாக திருநாள் பார்த்தீங்கன்னா வஉசி அவர்களுடைய நினைவு தினமாக தமிழக அரசு சமீபத்தில் இந்த தினத்தை அறிவிச்சாங்க. அதனால தான் இதில் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்குங்க, ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. தியாக திருநாள். விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 18. வஉசி அவர்களின் நினைவு தினத்தை தான் தமிழக அரசு இந்த தியாக திருநாளாக நவம்பர் 18ஆம் தேதியில் அனுசரிக்கிறாங்க. ஓகே, அடுத்த வினாவை பார்க்கலாம். தேசிய ஒருமைப்பாட்டு தினம். விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 19. இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின், நல்லா பார்த்துக்குங்க. தேசிய ஒருமைப்பாட்டு தினம். விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 19. இந்த நவம்பர் 19 பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் இந்த தேசிய ஒற்றுமை தினமாக கடைபிடிக்கிறாங்க. சரிங்களா, ஓகே, அடுத்த வினாவை பார்க்கலாம். பழங்குடியினர் கௌரவ தினம். விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 15. பழங்குடியினர்களுக்கான கௌரவ தினம். விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 15. இந்த தினம் யாருடைய நினைவாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்கன்னா பிர்சா முண்டா அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் பழங்குடியினர்களுக்கான கௌரவ தினமாக தமிழக அரசு இப்போ சமீபத்தில் இந்த தினத்தை அறிவிச்சாங்க. சரிங்களா, நவம்பர் தினத்தில் என்னென்ன முக்கிய தினமோ இதெல்லாம் கொடுத்துருக்கேன். கடைசியாக ஒரு வினாவை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பாலஸ்தீனிய மக்களுக்கான சர்வதேச தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 29. பாலஸ்தீனிய மக்களுக்கான சர்வதேச தினம். விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 29. ஓகே நண்பர்களே, இந்த ஆடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஆடியோக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் நான் நிறைய தகவலை உங்களுக்காக சேகரித்து கொடுப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். இந்த ஆடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்க. ஆகையினால் இப்போ வரைக்கும் யாருடைய பிறந்தனால இந்த தினமாக அனுசரிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு டேட்டாவும் அங்கங்கே இருந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்காக எளிமையான வகையிலும் நீங்கள் தேர்வை எதிர்நோக்கக்கூடிய வகையிலும் நம்ம ஆடியோவை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆகையினால நண்பர்களாகி நீங்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்கள். பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் கடைசியாக கேட்கக்கூடிய ஒரு வினாவுக்கும் மறக்காமல் பதில் சொல்லுங்கள். இன்றைக்கு உங்களுக்கான ஒரு கேள்வி இதோ உங்களுக்காக. நீலகிரி வரையாடுகளுக்கான தினம் எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க அப்படின்றத சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நீலகிரி வரையாடு தினம் எந்த வருஷத்துலேருந்து கொண்டாடுறாங்க, எந்த நாளில் இந்த நீலகிரி வரையாடு தினம் கொண்டாடுறாங்க அப்படின்ற பதிலை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதற்கான கூடுதல் தகவல் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், நாங்களும் தெரிந்து கொள்கிறோம். நீங்களும் தெரிந்து கொள்ளும்போது இன்னும் நிறைய வினாக்களை நாங்கள் கொடுப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி நண்பர்களே.